ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாங்களாம். அந்த விவசாயிக்கு ஒரு அழகான பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு இளைஞர் ஆசைப்பட்டாங்க. உடனே நேராக போய் அந்த விவசாயிகிட்ட, நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. உடனே விவசாயி, ஓகே சம்மந்தம், ஆனால் ஒரு கண்டிஷன். என்கிட்ட 3 மாடு இருக்குது. அந்த மாடை மாட்டு தொழுவத்துலேருந்து நான் ஊற்ற விடுவேன். நீ அந்த மாட்டோட ஏதாவது ஒரு மாட்டோட வாழை நீ பிடிச்சிடணும். தொட்டுட்டேன்னா உனக்கு என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் ஓகே அப்படின்னு அந்த இளைஞன் சொல்லிட்டாராம். முதல் மாட்டை தொழுவத்திலேருந்து அந்த விவசாயி அவிழ்த்து விட்ட உடனே அந்த மாடு பயங்கர தோட்டத்தோட வெளியே வந்துச்சு. அந்த மாட்டை பார்க்கறதுக்கே இளைஞனுக்கு அச்சமாக இருந்தது. உடனே இந்த மாடு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாடு போயிடுச்சு. 2வது மாடு வந்த உடனே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த இளைஞனை கொல்லுத நோக்கோட இளைஞனை நோக்கி பாய்ந்தது அந்த மாடு. உடனே இதையும் அவன் முயற்சிக்காமல் வேண்டாம் இந்த மாட்டை போட்டுடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு 3வது மாட்டை அவிழ்த்து விட்டார். 3வது மாட்டை பார்த்த உடனே இளைஞனுக்கு ரொம்ப சந்தோஷம், புன் சிரிப்பு முகத்தில் வந்துடுச்சு. மாடை பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக எலும்பும் தோலுமாக காட்சியளித்தது. நம்ம இந்த மாட்டை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக போய் மாட்டை பிடிச்சி பின்னால் வாழை பிடிக்க போனால் அங்கே தான் ஒரு அதிர்ச்சி இருந்தது இளைஞனுக்கு. அந்த மாட்டுக்கு வாழே இல்லை. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும். ஒவ்வொரு வாய்ப்புக்காக தேடி தேடி வரும் நம்மளுக்கு. அதை எதையுமே முயற்சிக்காமல் வாய்ப்புகளை வீணடிச்சிரும். கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். வாய்ப்புகளை வீணடிக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.